ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எக்சர்சைஸ் 1.3 தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 13 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் 12த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது 2மே எக்சர்சைஸ் 1.2ல தான் இருந்துச்சு. ஸோ எக்சர்சைஸ் 1.2ல லாஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.3 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதில மிஸ்லீனியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்ரி ஈவன் நம்பர் கிரேட்டர் than 2 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as the sum of two prime numbers. வெரிஃபை தி ஸ்டேட்மெண்ட் ஃபார் எவ்ரி ஈவன் நம்பர் அப் டு 16. ஓகே. இதான் கேட்டிருக்கான். வெரிஃபை இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணணும். பேசிக்கா இதான் மெயின் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஈவன் நம்பர்ஸ் அப் டு 16 நம்ம எழுதிடலாமே. இப்போ 2 கிரேட்டர் than 2. ஸோ 2 தான் 2 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அப் டு 16 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே எழுத தேவையில்ல. ஸோ இப்போ 2 நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். 2 தேவையில்ல. ஏன்னா கிரேட்டர் than 2 அவன் கேட்டான். ஸோ 2 எவ்ரி ஈவன் நம்பர் கிரேட்டர் than 2 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as sum of two prime numbers. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம இது பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் பேசிக்கா. ஸோ இப்போ 4 எப்படி எழுதலாம்? 4 நீங்கள் 2 + 2 எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுமே பிரைம் நம்பர் தான். 2வும் பிரைம் நம்பர், 2வும் பிரைம் நம்பர். ஸோ 2 + 2 எழுதலாம். 6 நீங்கள் எப்படி எழுதலாம்? 3 + 3 எழுதலாமா? 3 + 3 எழுதலாம். 3 + 3 எழுதலாம். இதுவும் பிரைம் நம்பர், இதுவும் பிரைம் நம்பர். 8 எப்படி எழுதலாம்? 8 5 + 3 எழுதலாம். இதுவும் பிரைம், இதுவும் பிரைம். 5 is also prime, 3 is also prime. ஸோ 10 எப்படி எழுதலாம்? 10 5 + 5 எழுதலாம். இல்லைனா 7 + 3 எழுதலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கு 10க்கு. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ 10 நீங்கள் 2 விதமா எழுதலாம். 5 + 5 எழுதினாலும் ஓகே தான். 7 + 3 எழுதினாலும் ஓகே தான். ஏன்னா 7ம் பிரைம் நம்பர், 3யும் பிரைம் நம்பர், 5 இஸ் ஆல்சோ பிரைம் நம்பர். இப்போ 12 எப்படி எழுதலாம்? 12 நீங்க எப்படி எழுதலாம்னா 11 இல்ல 11 எழுத முடியாது. 7 + 5 எழுதலாம். 7 + 5 எழுதலாம். 12 12 கேன் பி ரிட்டன்னா 7 + 5. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இப்போ 14 எப்படி எழுதலாம்னா 7 + 7 எழுதலாம். இல்லைனா 11 + 3 எழுதலாம். 14 11 + 3. ஸோ 14க்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. 7 + 7 எழுதலாம், இல்லை 11 + 3 எழுதலாம். இப்போ 16 பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எழுதலாம்? 11 + 5 எழுதலாம். வேற எப்படி எழுதலாம்? 7 + 9 எழுத முடியும். அவ்வளோ, இது ஒரு பாசிபிலிட்டி. அவ்வளோதான். ஸோ இப்போ இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இதான். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பேசிக்கா. சார் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். வெரிஃபை தி ஸ்டேட்மெண்ட் ஃபார் எவ்ரி ஈவன் நம்பர் அப் டு 16 தான் கேட்டிருக்கான். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். We have proved that every even number greater than 2 can be expressed as the sum of two prime numbers. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை கீழே தெரியுது. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம். இஸ் 173 a prime y அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 173 இஸ் பிரைம் நம்பர் தான். ஏன்னா இட் ஹேஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ். 173 இஸ் பிரைம் சின்ஸ் இட் ஹேஸ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ். இந்த ரெண்டு ஃபேக்டர் என்னது? பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்க, பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இப்படி தான் எழுத முடியும் மேக்ஸிமம். 1 and 173. So 1, 173 are the only pair that are factors of number 173. 173 is prime since it has only two factors. Since it has only two factors. Two factors. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஓவர், செகண்ட் கொஸ்டினும் ஓவர். இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுவும் ஓவர், இதுவும் ஓவர். தேர்ட் கொஸ்டின். ஃபார் விச் ஆஃப் த நம்பர்ஸ் ஃப்ரம் n equal to 2 to 8 2n minus 1 is prime. ஓகே. இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை கீழே தெளிக்கலாம். இப்போ இன்னும் கீழே தெளிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? 2n minus 1 அதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். n equal to 2 to 8 ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எதுக்கு, எந்த ஈக்குவேஷனுக்கு, எந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் n equal to 2 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்புறம் n equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அது மாதிரி 8 வரைக்கும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே வரணும் வெதர் இட் இஸ் அ பிரைம் ஆர் நாட்னு. ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து 2n minus 1 எழுதிக்கோங்க. இங்கே n equal to 2ன்னு போடுங்க. ஸோ ஃபார் n equal to 2, 2n minus 1 என்ன வரும்? 2 into 2 minus 1. 2 into 2 minus 1. nன்ற இடத்துல நீங்கள் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். வேற எதுவும் பண்ணல. n-க்கு பதிலாக நீங்கள் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஃபார் n equal to 2. அவ்வளோதான். ஸோ n equal to 3ன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா n-ன்ற இடத்துல நீங்கள் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ n-க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார் n equal to 3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 minus 1 3 தான். ஸோ இதுக்கு டிக்கு போட்டுக்கோங்க. n equal to 3 போட்டு பாருங்களேன். ஸோ 2 into 3 minus 1. 2 into 3 minus 1. ஏன்னா n-க்கு பதிலாக 3ன்னு போடணும். அவ்வளோதான். ஸோ 2 into 3 minus 1. 2 into 3 is nothing but 6. 6 minus 1 5 தான் வரும். ஸோ 5 தான் ஆன்சர். 5 is also prime. இப்போ n equal to 4 போட்டு பாருங்களேன். 4க்கு என்ன வரும்? 2n minus 1ல 2 into 4ன்னு போடலாம். n-க்கு பதிலாக நீங்கள் 4 போடுறீங்க. அவ்வளோதான். 2 into 4 minus 1. 8 minus 1 என்ன வரும்? 7 வரும். 2 into 4 is nothing but 8. 8 minus 1 7. இப்போ n equal to 5க்கு நம்ம போடலாம். n equal to 5. ஸோ பேசிக்காக n equal to 5ல என்ன பண்ணலாம்? n-க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அவ்வளோதான்.
ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 2 into 5 minus 1. 2 into 5 is nothing but 10. 10 minus 1 9 no. ஸோ இது prime number தான். 7 is also prime number. 9 is not a prime number. ஸோ இது தப்பு. n equal to 5 தப்பு. n equal to 5 வராது பேசிக்கா. தப்பு இல்லை வராது. For which of the numbers from n equal to 2 to 8 is 2n minus 1 is a prime தான் கேட்டுக்கலாம். ஸோ டிக் மார்க் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு கடைசியில் போட்டுக்கலாம். ஸோ n equal to 6 அடுத்தது வரும். ஸோ அதுக்கு முன்னாடி மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கலாம். n equal to 6ன்னு வருது. இது வேணா வேற கலர்ல எழுதலாம். n equal to 6. n equal to 6. என்ன வருது 2 into 6 minus 1 போடணும். n இடத்துல 6 சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ 12 minus 1 11 வரும். ஸோ 11 பிரைமா எஸ். ஸோ n equal to 6ம் கரெக்ட் தான். n equal to 7 அப்புறம் n equal to 7. n equal to 7. 2 into 7 minus 1. ஸோ n-க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ 2 into 7 14. 14 minus 1 13. ஸோ இதுவும் கரெக்ட். 13 is also a prime number. 11 is also a prime number. அப்புறம் லாஸ்டா என்ன n equal to 18 போடுங்க. இதுக்கு என்ன வரும் 2 into 8 minus 1. 2 into 8 is nothing but 16. 16 minus 1 is nothing but 15. So answer வந்து இது not true. So this is not prime அவ்வளோதான். ஸோ இது தப்பு. ஸோ இதுக்கெல்லாம் டிக் மார்க் போட்டிருக்கேன். 2 3 4 6 7 அவ்வளோதான். இந்த எல்லா நம்பர்ஸ்க்குமே 2n minus 1 is prime. For all these numbers 2n minus 1 is prime அவ்வளோதான். ஸோ இதான் நமக்கு தேவைப்படுற ஆன்சர் இதான். ஸோ ஃபார் தேர்ட் கொஸ்டின் இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர். இந்த நம்பர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2n minus 1 will give a prime number. இதே 5 or 5 கமா என்ன நம்பர் 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5 or 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா n will be composite. 2n minus 1 is not prime அவ்வளோதான். not prime அவ்வளோதான். ஸோ இது எழுதுனா போதும். ஸோ ஆன்சர் 2 3 4 5 2 3 4 6 7 அவ்வளோதான். இதான் ஆன்சர் பேசிக்கா. ஸோ பேசிக்கா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சர். வேணா வேற கலர்ல மார்க் பண்ணுறேன். இதான் ஆன்சர். இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் முன்னாடி என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் வித் ரீசன் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகே இது ஆமாம் எஸ் தான். ஏன்னா சின்ஸ் 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 9. இப்போ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 என்ன அர்த்தம்? இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 9 அர்த்தம். ஸோ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9 இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த நம்பர் இஸ் ஆக்சுவலி மல்டிபிள் ஆஃப் 9 அர்த்தம். the number is a multiple of 9 is a multiple of 9. இப்போ multiples of 9 are they divisible by 3 or not ன்னு கேட்டிங்கன்னா yes they are divisible by 3. the number is a multiple of 9. ஸோ 9ஓட மல்டிபிள்ஸ் என்ன வரும் 9 18 27 அப்படியே போயினே இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர்லாம் divisible by 3 எஸ் ஏன்னா 3 itself is a factor of 9. 3 இப்போ இதெல்லாம் எப்படி எழுதலாம் இன்ஃபேக்ட் 9 நீங்கள் 3 into 3 எழுதலாம். 18 3 into 6 எழுதலாம். 27 3 into 9 எழுதலாம். ஸோ ஆல் தீஸ் நம்பர்ஸ் கேன் பி ரிட்டன் இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் 3 into something எழுத முடியுது. அந்த ஃபார்ம்ல எழுத முடியுது. ஸோ ஆல் தீஸ் நம்பர் ஆர் ஆல் தீஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இஸ் ஆக்சுவலி divisible by 3. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இன்க்ளூடிங் 9 இஸ் ஆக்சுவலி divisible by 3. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இஸ் divisible by 3. divisible மீனிங் என்ன? அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 0ன்னு வரும். அதான் டிவிசிபிளோட மீனிங். ஸோ 9 divided by 3 giving a remainder 0னா 9 is divisible by 3ன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அதான் divisible அப்படின்ற வார்த்தையோட மீனிங் அதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஸோ அது ட்ரூன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்கான் நம்பர் இஸ் divisible by 6 if it is divisible by 12. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட்ல 6 இப்போ நம்பர் இஸ் divisible by 6 ன்னு அர்த்தம் they are multiples of 6ன்னு அர்த்தம். நம்பர் இஸ் divisible by 6னா then they are multiples of 6. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ஆர் தே divisible by 12ன்னு கேட்டால் நோன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா there are some multiples of 6 which are actually divisible by 12 பட் எல்லா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ம் divisible by 12ன்னு கேட்டால் கிடையாது. some multiples of 6 are divisible by 12. மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 என்ன வரும் 6 12 18 24 அப்படியே போயினே இருக்கும். ஸோ இப்போ 12 24 இதெல்லாம் divisible by 12 தான். ஆனால் 6 18 ஆர் நாட் divisible by 12. இதெல்லாம் not divisible by 12. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ஆர் தே divisible by 12னா ஆன்சர் நோ தான். இதே ரிவர்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஆனால் வேற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சர் ஃபால்ஸ் ஆயிடும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ஆர் தே divisible by 12ன்னு கேட்டிருந்தா ஆன்சர் நோ. ஒரு பெரிய நோ போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு ஏன்னா 6 is a factor of 12 not the other way around.
ஏன்னா 6 நீங்க வந்து 12/2ன்னு எழுதலாம். 12/2ன்னு எழுதலாம். 12யும் நீங்க 6 into 2ன்னு எழுதலாம். 12 நீங்க 6 into 2ன்னு எழுதலாம். So 6 is a factor of 12. 6 is a factor of 12. So multiples of 6 are they divisible by 12? No. Multiples of 12 are they divisible by 6? Yes ன்னு வந்துரும். So இந்த question ஆன்சர் false. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். என்ன நம்பர் வந்து நம்பர் இஸ் divisible by 6 பட் இட் இஸ் நாட் divisible by 12 நீங்க ஒரு நம்பர் கொடுத்தாலே போதும். இப்போ எந்த நம்பர்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ்ன்னு சொல்றது மாதிரி எந்த நம்பர்லாம் வரும்னா 6 வரும், 18 வரும், 30 வரும், 30 வரும், அப்புறம் 42 வரும். ஸோ இந்த நடுவில் ஒரு நான் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 42 வரும், அப்புறம் 42, 48, 56 இல்லை 48க்கு அப்புறம் என்ன 54 நினைக்கிறேன். 54 வரும். ஸோ இது எல்லா நம்பருமே கிரீன் கலர்ல மார்க் பண்ணியிருக்க எல்லா நம்பருமே நாட் divisible by 12. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தான். நாட் divisible by 12 அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.3லேருந்து ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா 5th கொஷின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே எக்ஸசைஸ் 1.3லேருந்து தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.